உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் நாம் நவம்பர் 1, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். பஞ்சாங்கம் 1 நவம்பர் 2025 சனிக்கிழமை, படுஷ்சீகே, கார்த்திகை சுக்ல பக்ஷம். திதி தசமி திதி இன்று காலை 9:12 வரை இருக்கும். அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி காலை 7:31 வரை நீடிக்கும். நட்சத்திரம் சதப்பிஷா நட்சத்திரம் இன்று மாலை 6:20 வரை இருக்கும். அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி மாலை 5:03 வரை நீடிக்கும். யோகம் துருவ யோகம் இன்று இரவு 2:09 வரை இருக்கும். அதன் பிறகு வியாகாத யோகம் தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி இரவு 11:10 வரை நீடிக்கும். கரணம் கரணம் இன்று காலை 9:12 வரை இருக்கும். அதன் பிறகு வணிஜ கரணம் இரவு 8:28 வரை இருக்கும். மேலும் அதன் பிறகு விஷ்டி கரணம் தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி காலை 7:32 வரை நீடிக்கும். அசுப காலம் ராகு காலம் காலை 9:23 முதல் 10:46 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 1:33 முதல் 2:57 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 6:36 முதல் 7:59 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 8:05 முதல் 8:49 வரை இருக்கும். வர்ஜ்ய காலம் இரவு 12:23 முதல் 1:54 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் துசாரபஸ்பாச்சிமோம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் சூத் காலை 5 மணி முதல் 5:48 வரை இருக்கும். அமிர்த காலம் காலை 11:17 முதல் 12:51 வரை இருக்கும். சுனப்பத்தோன அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் இன்று ஆனந்த யோகம் மாலை 6:20 வரை இருக்கும். அதன் பிறகு காலதண்ட யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை 6:36 நிகழும். இச்தாவத சூரியாஸ்தமனம் மாலை 5:44 நிகழும். ரிட்டி சந்திரோதயம் மதியம் 2:51 நிகழும். பச்சிஸ்தாத்தா சந்திர அஸ்தமனம் இரவு 2:53 நிகழும். ஏத்த சித்தஸ்தா சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார். இப்போதைஸ் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம். இன்றைய அதிர்ஷ்ட எண் 8. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். 1 நவம்பர் 2025 சனிக்கிழமை. இன்றைய நாள் உங்களை உள்நோக்கி அழைத்து சென்று வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் புதிதாக மதிப்பீடு செய்யும் நேரமாகும். அது உறவுகளில் ஏற்பட்ட மனக்கசப்பாக இருந்தாலும், நீண்ட நாள் நிறைவேறாத வேலைகளை மறுபடியும் தொடங்குவதாக இருந்தாலும், இன்றைய சக்தி சமநிலையும் சீர்திருத்தமும் நோக்கி வழிநடத்துகிறது. எந்த பொருள் சம்பந்தமான தீர்மானங்களும் முதலீடுகளும் அவசரமாக செய்ய வேண்டாம். சிந்தித்து ஒவ்வொரு கோணத்தையும் ஆராய்ந்த பின் தான் முடிவு எடுக்குங்கள். இன்று நண்பர்களுடன் மீண்டும் இணைந்து பழைய பிணக்குகளை அழிப்பதற்கும் சாமர்த்தியத்துடன் எதிரிகளை முறியடிப்பதற்கும் உகந்த நாளாகவும். சூழ்நிலைகள் இப்போது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன. புதிய வாய்ப்புகளை வரவேற்கவும் புதிய துவக்கங்களுக்கு தைரியமாக முன்னேறவும் இது சரியான நேரம். நீங்கள் பேசும் வார்த்தைகளிலும் உங்களுடன் நடத்தும் உரையாடலிலும் தான் உங்கள் வாழ்க்கையின் அமைதி மறைந்து கிடக்கிறது. இன்று ஒரு முக்கியமான நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து உங்கள் சிந்தனைகளையும் நோக்கத்தையும் ஆழமாக தாக்கக்கூடும். மாலை நேரத்தில் பொருளாதார முன்னேற்றத்தின் அறிகுறிகள் தெளிவாக காணப்படும். பழைய கடன் திரும்ப வரலாம் அல்லது எதிர்பாராத பணவரவு உங்களை களிப்புடன் ஆக்கும். உங்கள் அன்புக்குரியவர் இன்று உங்கள் எண்ணங்களின் மையமாக இருப்பார். மேலும் ஓய்வு நேரத்தை மகிழ்ச்சியூட்டும் ஒரு அர்த்தமுள்ள செயலாக மாற்றுவீர்கள். முன்பு பல காரணங்களால் பாதியில் நிறுத்தப்பட்ட காரியங்களை இன்று நிறைவு செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றன. வாழ்க்கை துணையுடன் இனிமையும் புரிதலும் தான் நாளை சிறப்பாகும். மேலும் உறவில் புதிய நெருக்கம் மலரும். நேர்மறை எண்ணங்கள் இன்று உங்கள் மனதையும் செயல்களையும் ஒளிவேச மீசை செய்யும்.
ஒரு ஊக்கமளிக்கும் புத்தகத்தின் பக்கங்களில் மூழ்குவது அல்லது ஆற்றலூட்டும் திரைப்படம் பார்ப்பது உங்கள் மனதை புத்துணர்வுடன் நிரப்பும். சிறிது நேரத்தை உங்கள் ஆர்வங்களிலும் பொழுதுபோக்குகளிலும் செலவிடுங்கள். அது உங்களுக்கு அமைதியையும் புதிய ஆற்றலையும் அளித்து பிற முக்கியமான பணிகளில் கூடுதல் கவனத்துடன் ஈடுபட உதவும். சமூக அல்லது அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். இது உங்கள் குரலுக்கும் அடையாளத்திற்கும் புதிய திசையை அளிக்கும். குடும்பத்துடன் ஒரு குறுகிய பயணத்தை திட்டமிடுவது உறவுகளை மேலும் இனிமையாக்கும். பணம் மற்றும் முதலீட்டு தீர்மானங்களில் சிறு மாற்றங்கள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடும். மேலும் குடும்பத்தின் முழு ஆதரவும் உங்களுடன் இருக்கும். தனிமையை உணர வேண்டாம். உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் திறந்த மனதுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் உதவியும் அன்பும் எப்போதும் உங்களை சுற்றியே இருக்கின்றன. உயர்கல்வி, தொழில் அல்லது புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். உறவுகளை மேலும் வலுப்படுத்த உங்கள் நடத்தை மற்றும் அணுகுமுறையில் சிறிய நேர்மறை மாற்றங்கள் செய்வது இன்றைய புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். இன்றைய நாள் உங்கள் உடல் மற்றும் மனதை புதுப்பிக்கும் ஒரு சிறந்த தொடக்கம் ஆகும். இயற்கையான நச்சு நீக்கத்தை மேற்கொண்டு மெதுவான உடற்பயிற்சியால் உடலை சுறுசுறுப்பாக்கி புதிய ஆற்றலால் உங்களை நிரப்புங்கள். இது சோர்வை நீக்குவதோடு மட்டுமல்ல, மனதிலும் தெளிவையும் நேர்மறை எண்ணங்களையும் வளர்க்கும். வீட்டில் சில சிறிய திருத்தங்கள் அல்லது சுத்தம் செய்யும் பணிகள் முடிந்தால் உங்கள் வாழ்விடத்திற்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனால் இன்று பிறரின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருங்கள். தேவையற்ற ஆலோசனைகள் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். அனுபவம் வாய்ந்த மூத்தவர்களின் வழிகாட்டுதலை மதியுங்கள். அவர்களின் அறிவுரைகள் உங்களின் அடுத்த படிகளுக்கு சரியான திசையை வழங்கும். குடும்ப பொறுப்புகள் காரணமாக பணியில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போனாலும் துணையுடன் உள்ள உறவில் அமைதியும் இனிமையும் நீடிக்கும். சிலர் உங்கள் பெயரை களங்கப்படுத்த முயலலாம். எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் நல்லவர்களுடன் மட்டுமே நேரத்தை செலவிடுங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து நிதி கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது இன்றைய நாளில் புத்திசாலித்தனமான முடிவாகும். காதல் வாழ்க்கையில் சற்று விழிப்புடன் இருங்கள். யாரோ உங்கள் உணர்வுகளை தங்கள் நலனுக்காக பயன்படுத்த முயலக்கூடும். ஆகையால் உண்மை மற்றும் பொய்யை பிரித்தறிவதே இன்று உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இன்று பெரிய திட்டங்கள் கால் வைக்காமல் இருந்தாலும் சிறு நிகழ்வுகள் உங்கள் உணர்ச்சிகளை ஆழமாக நிறைக்கும். சில நேரங்களில் ஒரு குறுகிய உரையாடல், ஒரு திடீர் பாராட்டு அல்லது அசால்புரிய நினைவே நாள் முழுக்க மனதை பரிமாறிவிடும். இத்தகைய சக்தி உங்கள் உறவுகளை மேலும் நெருக்கமாக்கும். ஆனால் உணர்ச்சிகளால் வழிநடத்தப்படாமல் மனதை கட்டுப்படுத்தி தெளிவாக செயல்படுவதே முக்கியம். வேடிக்கைமிக்க சாதாரணமற்ற ஒன்றை செய்து பாருங்கள். ஒரு போலியான பாடல் வரியை எழுதுங்கள். ஒருவருக்கொருவர் புகழுரை பதிவு செய்யுங்கள். அல்லது ஒரே நேரத்தில் ஒரு சிறிய ஆரோக்கிய நடைப்பயிற்சி செய்யுங்கள். இதனால் உறவுகளில் புதிய உற்சாகமும் புத்துணர்ச்சியும் பிறக்கும். இடைவெளி அல்லது தவறான புரிதல்கள் இருப்பின் சிறு தைரியம் காட்டி புறப்படாமல் நேர்மையாக பேசுங்கள். உண்மையான இணைப்பு வார்த்தைகளுக்கு அல்ல, மனதின் மூலத்திலேயே தோன்றுகிறது. திறந்த மனதுடன் புதிய வாய்ப்புகளை ஏற்க தயங்காதீர்கள். தரமான நட்புகள், புதிய சந்திக்கைகள் மற்றும் சாத்தியங்கள் இவற்றிலிருந்து உருவாகும். திருமண வாழ்க்கை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்க சிறிய அன்பு கையெழுத்துகள், சதுரமான கவனிப்புகள் இன்று பெரும் முடிவுகளை தரலாம். தொழில்துறையில் பெரிய மாற்றங்களை எடுக்க வேண்டாம். திட்டங்களை இன்னும் ஒரு சிறிது ஆராய்ந்து மனநிலையை சீராக வைத்துக்கொண்டு முன்னேறுவது குறிக்கோளுக்கு அருகே கொண்டு செல்கிறது. இன்றைய நாள் குடும்பம், குறிப்பாக தந்தையர் தொடர்பான சில சிக்கல்கள் அல்லது கவலைகளால் மனதில் சிறு கலக்கம் ஏற்படலாம். ஆனால் அமைதியுடனும் பொறுமையுடனும் அணுகினால் எந்த பிரச்சனையும் சமநிலையாக முடியும். வீட்டில் சிறு திருத்தங்கள், சுத்தம் அல்லது அலங்கார மாற்றங்கள் செய்ய நேரம் ஒதுக்கினால் அந்த மாற்றம் வீட்டின் ஆற்றலையும் மனநிலையையும் புத்துணர்ச்சியுடன் நிரப்பும். பழைய நண்பர்கள் அல்லது உறவுகளை நினைக்கும் போது சிலருடன் மீண்டும் தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணரலாம். ஒரு உண்மையான உரையாடல் பழைய பிழைகள் அனைத்தையும் கரைத்து நெருக்கத்தை மீண்டும் உருவாக்கும் சக்தி கொண்டது. இன்று சில எளிய ஆனால் ஆபத்தான வழிகள் முன் தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நேர்மை மற்றும் உறுதி கொண்ட முடிவுகளே நீண்டகால வெற்றியை தரும். நீங்கள் ஒருபோதும் உதவியற்றதாக உணர்ந்தால் நம்பகமான ஒருவரின் ஆலோசனையை நாடுங்கள். அவர்களின் அனுபவமும் ஆதரவும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் பல் அல்லது வாய்ப்பகுதி தொடர்பான சிறிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அலட்சியம் செய்யாதீர்கள். சிறு கவனம் பெரிய சிக்கலை தவிர்க்கும். இன்றைய நாள் சனிக்கிழமையின் தாக்கத்தினாலும் கும்பராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் கர்மம், ஒழுக்கம், பொறுமை
மற்றும் சுயபரிசோதனை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும். துருவயோகம் மற்றும் வணிக கரணம் காரணமாக சில செயல்களில் நிலைத்தன்மையும் பொருளாதார லாபத்திற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இருப்பினும் இரவில் வியாகாத யோகத்தின் தாக்கம் வருவதால் அவசரமான அல்லது ஆபத்தான செயல்களை தவிர்க்க வேண்டும். இன்று செய்ய வேண்டிய 4 செயல்கள் மற்றும் செய்யக்கூடாத 4 செயல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றிற்கும் காரணமும் விளக்கப்பட்டுள்ளது. இன்று என்ன செய்ய வேண்டும்? 1. உங்கள் செயல்களில் ஒழுக்கத்தையும் நேர நிர்வாகத்தையும் கடைபிடிக்கவும். சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள். அவர் கர்மத்திற்கும் காலத்திற்கும் அதிபதி. இன்று ஒழுக்கத்துடன் செய்யப்படும் செயல் நீண்டகால வெற்றியை சுணர்க்கும். சொடரிங் கடினமாக உழைத்து பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கு இன்று விசேஷ பலன்கள் கிடைக்கும். 2. தேவைப்படுபவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். குறிப்பாக எண்ணெய் அல்லது கருப்பு ஆடை தானம் செய்யுங்கள். சனி பகவானை பிரியப்படுத்த ஒரு சிறந்த வழியாகும். இப்படி செய்வதால் கர்ம வினைகளின் சுமை குறைந்து வாழ்வில் பொருளாதார நிலைத்தன்மை உண்டாகும். 1. நீண்டகால நிதி அல்லது வணிகத் திட்டத்தை தீட்டுங்கள். சந்திரன் கும்ப ராசியில் இருக்கிறார். இது திட்டங்கள் மற்றும் புதுமைகளின் குறிகாட்டியாகும். இன்று உங்கள் எதிர்காலத்திற்காக உறுதியான நிதி திட்டத்தை உருவாக்கலாம் அல்லது ஒரு முதலீட்டிற்கான கட்டமைப்பை தயாரிக்கலாம். 2வது தியானம் யோகா அல்லது சுயபரிசோதனை செய்யுங்கள். துருவ யோகம் நிலைத்தன்மையையும் மனோபலத்தையும் பலப்படுத்துகிறது. இன்று மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்வதால் மனசமநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். இது எதிர்கால செயல்களுக்கு நன்மை பயக்கும். இன்று என்ன செய்யக்கூடாது? 1. ராகு காலத்தில் காலை 9:23 முதல் 10:48 நிமிடம் வரை எந்த ஒரு புதிய செயலையோ அல்லது நிதி பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள். இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் தடை, குழப்பம் அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்திடுவதையோ அல்லது புதிய ஒப்பந்தம் செய்வதையோ தவிர்க்கவும். 2வது கோபத்திலோ அல்லது ஆவேசத்திலோ முடிவெடுக்காதீர்கள். கும்பராசியில் உள்ள சந்திரன் சிந்திக்கும் திறனை கொடுக்கிறார். ஆனால் சனிக்கிழமையின் தாக்கத்தால் மனம் அலைபாய்ந்தால் ஒரு சிறிய விஷயம் கூட வாக்குவாதமாக மாறக்கூடும். சன்னிதானத்தை கடைபிடிக்கவும் யாருடனும் மோதுவதை தவிர்க்கவும். 3வது திட்டமிடாமல் செலவு அல்லது முதலீடு செய்வீர்கள். வியாகாத யோகம் இரவில் செயல்படும். இது ஒழுங்கின்மை மற்றும் அவசரத்தை அதிகரிக்கும். எந்தவிதமான ஆபத்தான முதலீட்டையோ அல்லது விரைவான லாபத்தையோ இன்று எதிர்பார்க்காதீர்கள். இல்லையெனிலோ நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. 4ஆம் சோம்பல் அல்லது கவனக்குறைவுடன் செயல்படாதீர்கள். சனிக்கிழமையன்று சனியின் ஆற்றல் கர்மாவை மையமாக கொண்டது. இன்று நீங்கள் வேலையை தள்ளி போட்டால் அல்லது பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் எதிர்காலத்தில் தடைகள் ஏற்படலாம். இன்று சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இருப்பதுதான் சிறந்த பரிகாரம். இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக கலவையான பலன்களை தந்தாலும் திட்டமிட்ட முயற்சிகளுக்கு லாபகரமாக இருக்கும். சந்திரன் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். இது செல்வம், முதலீடு மற்றும் நீண்டகால திட்டங்களில் முன்னேற்றத்தை குறிக்கிறது. நீங்கள் ஏதேனும் புதிய திட்டம், முதலீடு அல்லது வணிக கூட்டாண்மைக்கு திட்டமிட்டிருந்தால் நாளின் 2ஆம் பகுதி மதியம் 12 மேல் மிகவும் உகந்ததாக இருக்கும். ஏனெனில் அந்த நேரத்தில் வணிக கரணம் மற்றும் துருவ யோகம் ஆகியவற்றின் தாக்கம் நிலையான லாபம் மற்றும் பாதுகாப்பான முடிவுகளுக்கு சாதகமாக இருக்கும். என்ன செய்ய வேண்டும்? 1. முதலீடு அல்லது நிதி திட்டமிடல். இன்று நீண்ட கால முதலீடு அல்லது சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள். கும்பத்தில் சந்திரன் இருப்பது புத்திசாலித்தனத்தையும் புதுமையான சிந்தனையையும் தருகிறது. இதன் மூலம் நீங்கள் புதிய வருமான ஆதாரங்களை கண்டறியலாம். 2வது கடன் அல்லது பாக்கி விஷயங்களை தீர்த்தல். ஏதேனும் பழைய கடனை திருப்பி செலுத்தவோ அல்லது கடன் கணக்கை முடிக்கவோ நினைத்தால் இன்றைய நாள் அதற்கு சரியானதாக இருக்கும். இது மன மற்றும் பொருளாதார அமைதியை தரும். 3வது புதிய வணிக வாய்ப்புகளை பரிசீலித்தல். பூரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கத்தால் மாலைக்கு பிறகு புதிய வணிக யோசனைகளை பற்றி விவாதிப்பது நன்மை பயக்கும். இந்த நட்சத்திரம் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை வலுப்படுத்த உதவுகிறது. 4வது பணத்துடன் தொடர்புடைய சுப காரியங்கள். அபிஜித் முகூர்த்தத்தில் லோபத்தோஸ்டில் காலை 11:48 மதியம் 12:32 புதிய கணக்கு புத்தகத்தை தொடங்குவது, டிஜிட்டல் பேமெண்ட் தளத்தை செயல்படுத்துவது அல்லது ஏதேனும் புதிய கோப்பை தொடங்குவது மங்களகரமானதாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது? 1. ராகு காலத்தில் காலை 9:23 முதல் 10:46 வரை
எந்த ஒரு நிதி முடிவையோ அல்லது பரிவர்த்தனையையோ செய்யாதீர்கள். சொடித்தீஸ் இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒப்பந்தங்கள் தடைகளையோ அல்லது தாமதத்தையோ ஏற்படுத்தக்கூடும். 2. ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும். வியாகாத யோகத்தின் பிரசன்னத்தால் அவசரமாக எடுக்கப்படும் முதலீட்டு முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக பங்கு சந்தை அல்லது கிரிப்டோ போன்ற துறைகளில் எச்சரிக்கையாக இருங்கள். 3. யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். இன்று கொடுக்கப்பட்ட பணம் தாமதமாக திரும்ப வரலாம் அல்லது சிக்கிக் கொள்ளலாம். 4. அதிக நம்பிக்கையுடன் செலவு செய்யாதீர்கள். சனிக்கிழமையின் தாக்கத்தால் இன்று ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிப்பது அவசியம். இல்லையெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும்.